இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தைக்கிற வீடியோ பார்க்க போகிறது கிடையாது. நீங்கள் தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் நீங்கள் உள்ளே வந்திருப்பீங்க. பெண்கள் இவ்வளோ அடிமையாக இருக்கணுமா அப்படின்றத பற்றி தான் நம்ம டாபிக் இன்றைக்கி பேச போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா கண்டிப்பாக இது உள்ளே ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போனீங்க அப்படின்னா அது என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்றதையே உங்களுக்கு புரியாமல் போயிடும். நம்ம இடையிடையில் நம்ம சொல்லியிருப்போம், அது புரியாமல் போயிடும். எவ்வளோ டயத்தை நம்ம வேஸ்ட் பண்ணியிருப்போம். அதில் நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு 5 நிமிஷம் ஒதுக்கி இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக எல்லாருமே போங்க. உங்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு வீடியோவாக தான் இது இருக்கும். எதுக்காக நான் அந்த டாபிக் இன்றைக்கி நான் திடீர்னு எடுத்து பேசுகிறேன் அப்படின்னா, நம்ம தைக்கிற பொருள் வாங்குறதுக்காக நான் வெளியில் போக வேண்டிய சூழ்நிலை. உடனே சாயந்தரமே அன்றைக்கி சாயந்தரமே நான் தைச்சி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை. அதனால் நான் காலையில் நான் நேற்று நடந்த விஷயந்தான் இது. நான் உடனே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்றக்காக இன்றைக்கி நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். காலையில் 8 மணிக்கெலாம் நான் வெளியில் போகிறேன். நம்ம எப்பயுமே நான் வெளியில் நம்ம அதிகமாக போக மாட்டோம். நம்ம வீட்டிலே இருந்து நம்ம தைக்கிறதுனால நம்ம வெளியில் வேலையே கிடையாது. நம்ம பொருள் வாங்குறதுக்கு இது எல்லாமே என்னுடைய ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்துடுவாங்க. அப்படியே நம்ம போகிற மாதிரி இருந்தாலும் நம்ம காலையில் எப்பயுமே நான் வெளியில் நம்ம போனது கிடையாது. மதியானத்துக்கு மேலே தான் நம்ம போவோம். இந்த மாதிரி ஒரு பரபரப்பான இதை நம்ம பார்த்தது கிடையாது. அப்போ நம்ம சாயந்தரம் தைச்சி கொடுக்கணும் அப்படின்றக்காக நான் வெளியில் அந்த பொருள் கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும். அதனால் நான் வெளியில் 8 மணிக்கெலாம் நான் வெளியில் போய் ஷேர் ஆட்டோவில் தான் நம்ம போகிறோம். போயிட்டுருக்கும்போது ஒவ்வொரு ஸ்டாப்லேயும் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெண்கள் ஒவ்வொரு பேக்கை தூக்கிட்டு விறுவிறுன்னு இங்கிட்டு ஓடுறாங்க. என்ன இவ்வளோ வேகமாக இவ்வளோ எங்கடா போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு பெண்களும் வேலைக்கு வெளியில் அவ்வளோ ஒரு அவசரமாக எந்த பஸ் வந்தாலும் ஏறுறாங்க, எந்த வண்டி வந்தாலும் ஏறுறாங்க. எப்படா பஸ் வரும்னு காத்துட்ருக்காங்க, எப்படா ஆட்டோ வரும்னு காத்துட்ருக்காங்க. உசுரை வெறுத்துக்கிட்டு ஒவ்வொரு ஸ்டாப்லேயும் பெண்கள் நின்றுட்டு இருக்காங்க. அதே சாயந்தரம் பார்த்திங்கன்னா ஆட்டோவில் ஏற்றுனா கூட அவங்க நிப்பாட்டி ஏற்றுனா கூட யாரும் ஏற மாட்டாங்க. அதே காலையில் பார்த்திங்கன்னா அவ்வளோ வேகமாக எந்த வண்டி கிடைக்குதோ ஏறி நம்ம கம்பெனிக்கு போயே ஆகணும் அப்படின்றக்காக அவ்வளோ வேகமாக கிளம்பி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பேக்கை தூக்கிட்டு கையில் ஒன்று வச்சுக்கிட்டு தோளில் ஒன்று வச்சுக்கிட்டு அவ்வளோ ஒரு இதாக போயிட்டுருக்காங்க. அப்போ ஆட்டோக்குள்ளே அவங்க பேசிகிட்டு வர்றாங்க. இந்த மாதிரி எனக்கு 1 நிமிஷம் தான் இருக்குது, லேட்டாக போனேன் அப்படின்னா 9 மணிக்கு அவங்க வேலைக்கு உள்ளே போகணுமா. 1 நிமிஷம் கூட லேட்டாக போனால் 1 நிமிஷத்தை கூட பொறுக்க முடியாத அந்த கம்பெனி எப்படிப்பட்ட கம்பெனின்னு பாருங்கள். 9 மணின்னா கரெக்டாக ஷார்ப்பாக 9 மணிக்கு உள்ளே இருக்கணுமா. 1 நிமிஷம் அந்த 5 நிமிஷத்தை கூட தாங்காத கம்பெனி என்ன கம்பெனின்னு எனக்கு தெரியலை. நான் கம்பெனி பேர் நான் சொல்ல விரும்பலை. நான் ஏன் அப்படி ஒரு கம்பெனி பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னா, அந்தளவுக்கு அந்த பெண்கள் அடிமையாக வேலை பார்க்குறாங்க. ஒரு கம்பெனிக்காக உழைச்சி கொடுத்துட்டு இவங்க தான் அந்த கம்பெனியே உருவாக்கியிருப்பாங்க. அவ்வளோ இப்போ ஒரு பெண்களால் உருவாக்க முடியாது. பல பெண்கள் சேர்ந்து பல ஆண்கள் சேர்ந்து தான் ஒரு கம்பெனியை உருவாக்கியிருப்பாங்க. அப்படி உருவாக்கப்பட்ட அந்த கம்பெனி ஓனரு இந்த மாதிரிலாம் கண்டிஷன் போடும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். 9 மணின்னு அவங்க வேணும்னே யாருமே லேட்டாக போக மாட்டாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலை, பஸ் கிடைக்காத சூழ்நிலையோ அவங்க வீட்டு சூழ்நிலை, ஏதோ ஒரு சூழ்நிலை 5 நிமிஷம் 1 நிமிஷம் லேட்டாக போகிறதுனால தப்பே கிடையாது. அதை பெருசாக எடுத்துகிட்டு இப்போ 9 மணிக்கு உள்ளே போகலாம் அப்படின்னா அந்த 9:05க்கோ 9:04க்கோ உள்ளே போனோம் அப்படின்னா அந்த சம்பளம் அன்றைக்கி கிடையவே கிடையாதான். அன்றைக்கி முழுவதும் வேலை பார்க்கணுமா. வேலை பார்த்துட்டு அந்த சம்பளம் இல்லாத ஒரு வேலை பார்த்துட்டு வரணுமா. எவ்வளோ அடிமையான வாழ்க்கைங்க. சரி அப்படி தான் அப்படி நான் எனக்கு மனசுக்குள்ளே தோணிகிட்ருக்கு, இப்படி 1 நிமிஷத்துக்கு கூட தாங்காதவங்களுக்கு நிறைய சம்பளம் கொடுப்பாங்களோ அப்படின்னு எனக்கு மனசு தோணிகிட்ருக்கு. என்னென்னா சரி நம்ம கேட்கவும் சங்கடப்பட்டுட்டுன்னு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணிக்கிட்டே வரேன். நான் அவங்க பேசுகிறத கேட்டுட்டு ஆட்டோவில் உட்காந்து கேட்டுக்கிட்டே வர்றேன். இருந்தாலும் எனக்கு மனசு கேட்கல. அப்படி நீங்கள் எவ்வளோ தாங்க சம்பளம் வாங்குறீங்க, இவ்வளோ ஒரு கண்டிஷன் போடுறாங்களே அந்த கம்பெனியில் நீங்கள் எவ்வளோ தாங்க சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அப்போ கேட்கும்போது சொல்கிறாங்க, எனக்கு 7 ரூபா சம்பளம் வருங்க, பிடிதரம்லாம் பிடிச்சது போக 7 ரூபா வரும், தொழில் வரிலாம் அவங்க கட்டணுமா. இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் முடிச்சுட்டு அவங்க கைக்கு வர்ற அமௌண்ட்டு 7 ரூபா வருமா. எனக்கு அப்போ தான் தோணுச்சு, என்னடா 7 ரூபா சம்பளத்துக்கு இவ்வளோ ஒரு வேகம், இவ்வளோ ஒரு அவங்கள்ட்ட அடிமைத்தன்மை. நம்ம ஒரு வேலை பார்க்குறோம், அதுக்கு தக்கன சம்பளம் கொடுத்தா தான் நம்மளுக்கு ஒரு மனநிறைவாக இருக்கும். அதுவும் போய் இப்போ பார்த்திங்கன்னா அது கட்டாத ஒரு சம்பளம். அதுலேயும் ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு நம்ம சம்பளமே இல்லாமல் வேலை பார்க்கணுமா அப்படின்னு ஒரு பெண்கள் பேசிட்டு வராங்க. இன்னொரு சைடு அதே ஆட்டோவில் உட்காந்து இன்னொரு சைடு இவங்க பேசிட்டு முடிச்சோடனே அவங்க பேசுகிறாங்க, எங்களுக்கெல்லாங்க 1 மணி நேரம் லேட்டாக போனால்
எனக்கு 1 மணி நேரம் சம்பளம் கட் பண்ணிவிட்டு மிச்ச சம்பளம் போடுவாங்க அப்படின்றாங்க. சில பேர் என்ன அந்த 5 நிமிஷம் லேட்டாக போனாலும் அந்த இன்னொருத்தவங்க அதே ஆட்டோவில் வர்றாங்க, அவங்க பேசுகிறாங்க, எங்களுக்கு இல்லைங்க, எங்களுக்கு 5 நிமிஷம் லேட்டாக போனாலும் அந்த 1 மணி நேரம் கணக்கு தான், 1 மணி நேரம் அதை கழிச்சிட்டு எங்களுக்கு அந்த 1 மணி நேரம் சம்பளம் கொடுப்பாங்க அப்படின்றாங்க. ஒவ்வொருத்தவங்களும் எல்லா கம்பெனிலையும் சுற்றி பார்த்தாங்கன்னா எல்லா பக்கட்டும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. யாருக்கும் சலிச்சவங்க இல்லைன்ற மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய சுயநலத்துக்காகத்தான் மக்களை வந்து யூஸ் பண்ணுறாங்களே தவிர நம்மளுக்காக உழைச்சி கொடுக்குறாங்க அப்படின்றது யாருக்குமே, இவங்க இல்லைன்னா அவங்க இல்லை அப்படின்றது அவங்களுக்கு தெரியவே மாட்டுது. எத்தனை பேர் வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு தெரியல, எத்தனை தொழிலாளர்கள் பார்க்குறீங்கன்னு தெரியல, எத்தனை ஓனர் பார்க்குறீங்கன்னு தெரியல. யாராக இருந்தாலும் இதுதான் நிலவரம். இந்த மாதிரி தான் பெண்கள் வந்து அடிமையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொருத்தவங்களுக்கும். இதை நான் ஏன் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு 7,000 ரூபா சம்பளத்துக்கு இவ்வளோலாம் கஷ்டப்படுறாங்களா அப்படின்றத நான் நேற்று தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா இதிலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம போய் நம்மளுடைய உழைப்பை போய் அடுத்தவங்களுக்கு ஏன் போடணும், நம்மளுடைய மதிப்பு தெரியாத ஒரு இடத்துல நம்மளுடைய உழைப்பை ஏன் போய் போடணும் அப்படின்றத நான் சொல்ல வரேன். நம்மளாம் ஒரு சுயமாக ஒரு தொழிலை நம்ம கற்றுக்கிட்டு நம்ம தான் எல்லாமே அப்படின்றத நம்ம செஞ்சுக்கலாமே. நம்ம வீட்டில் இப்போ ஒரு டெய்லர் தொழிலே எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்னதுன்னு நான் ஷேர் பண்ணுறேன். ஒரு டெய்லர் தொழிலே எடுத்துக்கோங்க. இப்போது சட்டை தைச்சிங்க அப்படின்னா 1 மணி நேரம் தான் உங்களுக்கு டைம் ஒதுக்க போகிறீங்க. அதில் போய் 200 நீங்கள் சாதா ப்ளவுஸுக்கே வெறும் 200 நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்க. ஒரு மணி நேரத்தில் நம்ம 200 சம்பாதிக்கிறோம். அதே டிசைன் ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா 400 இருந்து 500 600 வரைக்கும் நம்ம சாதா டிசைன் ப்ளவுஸ் தைக்கிறோம். அப்படி நம்ம 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்குள்ளே நம்ம இவ்வளோ சம்பாதிக்கும்போது அந்த மாதத்துக்கு ஒரு 7,000 ரூபாய்க்கு நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நாளும் ஓடி நம்ம உழைச்சி நம்மளோட உழைப்பை எல்லாத்தையும் போய் அந்த கம்பெனியில் கொட்டணும்னு அவசியமே கிடையாதுல்ல. நம்மளுடைய மதிப்பு தெரியாத இடத்துல கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி இருக்காதீங்க. தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் சரி, இதே மாதிரி எத்தனை பேர் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கன்னு தெரியல. இனிமேல் அதுவும் தயவு செஞ்சு ஏதோ ஒரு தொழில், இந்த தொழில் மட்டும் கிடையாது, இதே மாதிரி ஏகப்பட்ட தொழில் இருக்குது. அதே மாதிரி ஏதாவது உங்களுக்குள்ளே வந்து கண்டிப்பாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு திறமைகள் கண்டிப்பாக இருக்கும். திறமை இல்லாத மனிதர்களே கண்டிப்பாக கிடையாது. ஏதோ ஒரு தொழில் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு புரிஞ்சு இருக்கும். அதை நம்ம செயல்படுத்த மாட்டேன்றோம், அவ்வளோதான் பிரச்சனை. அதை வந்து எடுத்து சொல்கிறதுக்கு சில பேர்த்துக்கு ஆள் இருக்கும், சில பேர்த்துக்கு ஆள் இருக்காது. திறமைகள் இருக்கும், அதை வெளிப்படுத்த முடியாத சூழ்நிலையாக இருக்கும், நிறையா விஷயங்கள் இருக்கும். தயவு செஞ்சு யாராக இருந்தாலும் ஒரு தொழிலை கற்றுக்கிட்டு ஈஸியான முறையில் சம்பாதிக்கிறது எப்படின்னு பாருங்கள். ஒரு டெய்லர் கிளாஸ் போய் கற்றுக்கோங்க. இல்லாட்டி இந்த யூடியூப்லேயே வந்து நிறையா வீடியோஸ் இருக்குது. என்னுடைய சேனல் மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட சேனல் இருக்குது. ஒவ்வொரு சேனல்லையும் போய் எந்த சேனலில் உங்களுக்கு ஈஸியாக புரியுதோ அந்த மாதிரி சேனலில் போய் ஈஸியாக நீங்கள் ஒரு டிசைன் ப்ளவுஸ் கற்றுக்கலாம். ஒரு சாதா ப்ளவுஸ் கற்றுக்கோங்க, அடுத்து டிசைன் ப்ளவுஸ் கற்றுக்கோங்க. டிசைன் ப்ளவுஸ் கற்றுக்கிட்டவங்க ஆரி ஒர்க்கு எவ்வளோ இருக்குது. ஒரு ப்ளவுஸு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயே நிறையா கேட்டகரி இருக்குது. சில பேர் என்ன பண்ணுங்க, ஒரு ஆரி ஒர்க்கு மட்டும் கூட பழகுங்க. சில பேர் மெஹந்தி போடுங்க. மெஹந்தி போட்டிங்கன்னா அது இப்போல்லாம் மெஹந்திக்கு பார்த்திங்கன்னா ஒரு கைக்கு நீங்கள் வச்சு விட்டீங்க அப்படின்னா ஒரு கைக்கே வந்து 300ரூபாங்க. 2 கைக்கு போட்டால் 600 சம்பாதிக்கிறாங்க. ஒரு பியூட்டி பார்லர் வச்சாங்கன்னா அது ஒருத்தவங்க வந்து ஒரு மேக்கப் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா 1000லேருந்து 1500 2000 வரைக்கும் கூட அந்த மேக்கப் வாங்குறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கேட்டகரியாக பிரிக்கும். நான் வந்து எல்லா பெண்களையும் வந்து கம்மியான சம்பளம் வாங்குறாங்க, நல்லா படித்தவங்க, அந்த மாதிரி படிச்சுட்டு நல்ல வேலைக்கு போகிறவங்களும் இருக்காங்க, அவங்கள பற்றி நான் சொல்ல வேலை கிடையாது. இந்த மாதிரி ரொம்ப கம்மியான சம்பளத்தில் ரொம்ப அடிமையாக இருக்காங்க பார்த்திங்க, அந்த பெண்களுக்காக மட்டும்தான் நான் பேச வந்திருக்கேன். ஏன்னா நிறைய பேர் வந்து சம்பளம் நல்லா படிச்சுட்டு நல்ல சம்பளத்தில் இருக்கவங்க வீட்டில் உட்காந்து இந்த மாதிரி தொழில் பண்ணால் அது வந்து கட்டுப்படி ஆகாது. இந்த மாதிரி 7,000 8,000 இந்த மாதிரி ஒரு 10,000 ரூபாய்க்குள்ளே நம்ம போய் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க பாருங்கள், அந்த பெண்களுக்காக மட்டும்தான் நான் அந்த வீடியோ மேக் பண்ணி நான் போட்டிருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி இருக்கவங்க நம்ம வீட்டில் இருந்துகிட்டே அந்த சம்பளத்தை நம்ம சம்பாரிச்சிட்டு போயிடலாமே, எதுக்கு அங்கே போய் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பஸ் பிடிச்சி போய் வந்து நம்ம உடம்புக்கும் கேடு, நம்மளுடைய வீட்டில் இருந்து நம்ம வீட்டு வேலையும் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே நம்ம ஈஸியாக முடிஞ்சிருமே, இது எதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு போய் நம்மளுடைய உழைப்பு போய் அங்கே போய் கொடுக்கணும் அப்படின்றக்காக நான் சொல்ல வர்றேன். இதே மாதிரி நிறையா கேட்டகரி இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு திறமைகள் இருக்கும். இப்போ வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சதை என்னுடைய அனுபவத்தை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நான் கரெக்டாக பேசியிருக்கேனா தப்பாக பேசியிருக்கேனா என்னான்னு எனக்கு தெரியாது, உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான்
எனக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் எதை எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, நல்ல விதமாக எடுத்துக்கிட்டு நீங்கள் அதை ட்ரை பண்ணாலும் சரி, இல்லைங்க நாங்கள் எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு நாங்கள் அடிமையாக வாழ்க்கை தான் வாழுவோம் அப்படின்னா அது உங்களுடைய பிரியம். நான் யாரையும் வந்து கம்பல் பண்ணலை. ஒரு ஆப்ஷன் தான். இந்த மாதிரி வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னு ஒரு நேரடியாக நான் பார்த்ததுனால இந்த இது வந்து நான் ஃபீல் பண்ணி நான் சொல்லியிருக்கேன். இதை வந்து எத்தனை பேர் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்றது தெரியாது. நம்ம சேனலில் நிறைய டிசைன் ப்ளவுஸ் வீடியோ இருக்குது. உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிசைன் ப்ளவுஸும் ஈஸியான முறையில் நிறைய டிசைன் ப்ளவுஸ் வீடியோ போட்டிருக்கேன். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்தளவுக்கு வந்து ஒரு ஈஸியான ஒரு டிசைன் வந்து யார் வேணாலும் கற்றுக்கலாம். இப்போ உள்ளே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஒரு வீடியோவை ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியான முறையில் நீங்கள் கற்றுக்கலாம். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. அதை பார்த்துட்டு இவ்வளோ தானா அந்த டிசைனு, இவ்வளோ தானா அந்த டெய்லர் கிளாஸு அப்படின்னு சொல்லி நீங்களே சொல்லுவீங்க. அந்தளவுக்கு வந்து ஈஸியான முறையில் தான் ஒவ்வொரு டிசைனும் நம்ம போட்டிருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. இதே மாதிரி நிறையா வீடியோஸ் வரும். நம்ம வந்து இன்றைக்கி பேசுகிற வீடியோ இது ஒன்று தான் நம்ம போட்டிருக்கோம். நீ அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக தான் வரும். ஏன்னா இது வந்து இப்போ வந்து நம்ம ஒரு ப்ளவுஸ் தைச்சிட்ருக்கோம். இதை வந்து நீங்கள் ஆரம்பத்துலேருந்து உங்களுக்கு நீங்கள் புரிஞ்சிச்சா புரியலையான்னு தெரில. நான் தச்சு அதாவது நம்ம சும்மா பேசக்கூடாது அப்படின்றக்காக தான் நான் தச்சுக்கிட்டே நான் பேசியிருக்கேன். இது வந்து கவனித்து பார்த்து எத்தனை பேர் நீங்கள் தச்சிங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இதை வந்து எனக்கு பேசுனதை நான் கவனித்தேன் புரியலைங்க, இதை வந்து ஒரு தனி வீடியோவாக நீங்கள் போடணும் அப்படின்னா கூட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஒவ்வொரு பார்ட்ஸாக கூட தனித்தனியாக நம்ம கூட ஒரு வீடியோ தெளிவான வீடியோவாக நம்ம மேக் பண்ணி போடுறதுக்கு பார்ப்போம். இல்லை மொத்தமாக உங்களுக்கு ஒரே வீடியோவில் வேணுமா அப்படின்ற கூட சொல்லுங்கள். நம்ம ஒரு மொத்த வீடியோவாக கூட எப்படி ஈஸியான முறையில் தைக்கணும், எந்த மாதிரி கிராஸ் பிடிச்சா எப்படி கரெக்டாக இருக்கும் அப்படின்றத நம்ம ஒரு வீடியோவை மேக் பண்ணி போடுவோம். எதுனாலும் சரி, நான் பேசுனது ரைட்டாக தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுக்கு அப்போ தான் தெரியும் நம்ம பேசுனது கரெக்டாக தப்பாக அப்படின்றது தெரியும். ஏன்னா என்னுடைய தரப்புலேருந்து நான் பேசிட்டேன். இப்போ உங்களுடைய தரப்புலேருந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்றத 4 பேர் சொல்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அதுக்காக தான் சொல்கிறேன். தப்பாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கரெக்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாத்தையுமே நம்ம ஷேர் பண்ணிக்கிடுவோம். டாடா பாய். அடுத்த வீடியோவில் சூப்பராக நம்ம சந்திப்போம். இப்போ பாருங்கள், நம்ம சூப்பராக கிராஸ் பிடிச்சி இது எப்படி தைச்சிருக்கோம் அப்படின்றத பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பழகணும் அப்படின்னா நம்ம சேனலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஈஸியான முறையில் ஒவ்வொரு டிசைனும் சாதா ப்ளவுஸ் எல்லாமே போட்டிருக்கோம் பாருங்கள்.